சில்லென்று வீசும் தென்றல் காற்று கார்மேகம் நிறைந்திருக்க துளி துளியாக மழை சாரல் போட மழை நீரில் குளித்து பச்சை பசேல் என்று காட்சி கொடுக்கும் செடி கொடிகள், அழகாக சுத்தம் செய்யப்பட்ட அம்மன் கோவில்கள், காலை முதல் மாலை வரை இனிய அம்மன் பாடல்கள் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடுதானே. பெண்கள் பிரார்த்தனை செய்யும் புண்ணிய காலம், சக்தி சிவனுக்குள் அடங்கும் மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவார்கள். மண்ணில் விதைக்கப்படும் எந்த விதையும் செழிப்பாக முளைத்து வரும் மாதம். பெண்களின் பெயர்களை தன் பெயராக்கி நிற்கும் புண்ணிய நதிகளில் நீராடும் மாதம். பெண்கள் அதிகாலையில் எழுந்து அரைத்து வைத்த மஞ்சளை பூசி குளிக்க மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மண் செழிக்க மழையும், மனிதனின் வாழ்க்கை செழிக்க அம்மனின் அருளும் பொழியும் மாதம். பெண்கள் கூந்தலில் பூக்களோடு வேப்பிலை வைப்பது வழக்கம். ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளியன்று அம்பாள் தரிசனம். இறந்த கன்னிப் பெண்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யும் மாதம். ஏழை பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் மாதம். கார்த்திகேயனுக்கு ஆடி கிருத்திகை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூரம், ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு வளைகாப்பு உற்சவம், ஆடி பஞ்சமி என்று நாகபுற்றுக்கு பாலூட்டி வழிபட நாகதோஷம் நீங்கிவிடும். ஆடி 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு. பார்வதி அன்னைக்கு ஹரியும் சிவனும் ஒன்றே என்று சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்த ஆடி தபசு. ஆடி பௌர்ணமி அன்று வரமகாலட்சுமி பூஜை. விதைத்த விதைகள் முளைக்கும் நிகழ்வை கொண்டாட ஆடி முளைப்பாரி. காற்றும் மழையும் மாறி மாறி வரும் மாதம். அதிகாலையில் எழுந்து தலையில் எண்ணெய் தேய்த்து நீராடி அம்மனுக்கு விரதமிருந்து அவளை வழிபடுவது சிறப்பு. அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவதும் தீ மிதித்தலும் சிறப்பாக நடக்கும் மாதம். அம்மனுக்கு வேப்பிலை மாலையும் எலுமிச்சை மாலையும் சாத்துவார்கள். வீடுகள் தோறும் வேப்பிலை தோரணம். வீட்டை சுத்தம் செய்து காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி செம்பருத்தி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் குங்குமமிட்டு கருணை நிறைந்த அம்பிகையை வழிபட உடலும் ஆத்மாவும் சுத்தமாகும் என்பது நம்பிக்கை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபட அஞ்ஞானம் அகன்று ஞானம் துளிர்விடும். நன்றி.